எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத அவ பேர் இந்த மாவட்டத்துக்கு. ஏன்னா மாவட்டத்தினுடைய அமைச்சரே இன்னைக்கு ஜெயில இருக்காரு பாருங்க. ஜெயில இருந்து சமீபத்தில் பார்த்த, நீங்க தான் ஜெயில இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த இத்து போன டப்பா வெளியே கொடுக்குறீங்க? இருக்கிறதா ஜெயில இருக்கிறீங்க, ஜெயில இருந்துகிட்டு டப்பா கொடுக்குறாங்களாமா பாருங்க. அநியாயத்தை பார்த்தீங்களா? இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இத்து போன பிஞ்சு போன டப்பா, இந்த வெள்ளியே இல்லாத கொலுசு, திரும்ப இந்த டோக்கனு, அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார். இதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. அடுத்து திகார் ஜெயிலுக்கு தான் போவாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால் சகோதர சகோதரர்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க, நமக்கு தேவை வளர்ச்சி. வளர்ச்சி நமக்கு தேவை. மோடி 5 ஆண்டு காலம் மோடியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஐயா பொறுப்பு உங்களுக்கு பெரிய பொறுப்புங்க ஐயா. சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரத்தான் செய்யும். ஏன்னா புதிதாக நாம் எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம், ஒரு புதிய குடும்பமாக பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி. ஏன்னா விருந்து நம்ம விருந்து. நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் வரத்தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக பொருட்படுத்தாம ஒரே குடும்பமாக இருக்கிறோம். தொலைபேசியில கூப்பிடல, கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டாங்க, டக்குன்னு பாயிண்ட் போட்டுட்டாங்க. அதையெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் பெரிதுபடுத்தாம ஒரு குடும்பமாக இருந்து நாம் எல்லாம் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே இருந்து அற்புதமான வெற்றிக்கு பாடுபடும். அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் மிகவும் பிடித்த தலைவர். அண்ணன் கே செல்வகுமார் நமக்கு தெரியும், தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். குறிப்பாக நம்முடைய முத்தரையர் சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர். சமீபத்தில் அண்ணன் சென்னையில பார்த்தேன். அண்ணன் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வச்சு, அண்ணா 2024 எங்களுடைய தேர்தலை பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. தேர்தலுக்கு பிறகு 2026க்குள்ள உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு என்று சொல்லி இருக்கிறார். அதனால் இங்கே தமிழர் தேசம் கட்சியை சார்ந்தவர்கள், சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். அண்ணன் கே கூட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அதிக நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நிச்சயமாக வரப்போறார். மாநில அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய மகடேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் துரைராஜ் அண்ணன் நம் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அன்பு சகோதரர்களே, நமக்கு நேரம் இல்லைங்க, வெறும் 18 நாள் தான். அதனால் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே இன்னையிலிருந்தே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும், வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக 3வது முறை வர வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை மக்களுக்கு நீங்கள் விடுத்து, ஏப்ரல் 19ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் எங்க வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம், மக்கள் வாக்கு போடுறதுல, ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய அளவில் இருக்கணும். வாக்கு சதவீதம் 90% கரூரில் நாம் தாண்ட வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு வரும். ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் இங்கே வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கரூர் பாராளுமன்ற தொகுதியில அன்பு சகோதரர் செந்தில்நாதன் வெற்றி. எனக்கு தெரியுங்க ஐயா, மக்கள் அமைதியாக கரூரலை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு இருந்த எம்பியை பார்த்துட்டாங்க, ஜெயிலுக்கு போன அமைச்சரை பார்த்துட்டாங்க, கட்சியை பார்த்துட்டாங்க. அமைதியாக மக்கள் பொறுமையா இருக்கிறாங்க. இந்த கோபத்தை எல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பட்டியிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதரர்கள் காட்டத்தான் போகின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.